கலக்கலான ஹாஸ்பிட்டல் டிராமா ஹாட்ஸ்டார் ஸ்பெஷல்ஸ் ஹார்ட் பீட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். மக்கள் வெள்ளத்தில் முதந்த IJK மாநில மாநாடு. டாக்டர் பாரிவேந்தர், டாக்டர் ரவி பச்சமுத்துவின் நெஞ்சார்ந்த நன்றி. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். இந்த தீர்ப்பானது நம்ம முன்னாடி இந்த ஃபஸ்ட்டு வந்த தீர்ப்பையே பொதுமக்கள் பார்வையில் ஒரு வரவேற்று தான் பேசியிருந்தோம். இது ஒரு அழுத்தமான ஒரு அற உடலை இன்னும் கோர்ட்டு வங்கிக்கு இதுக்கு மேலே அவங்க இழுக்க மாட்டாங்க. இதுக்கு மேலே இழுத்தாங்கன்னா கண்டெம்ட் பெட்டிஷன் போகும். கண்டெம்ட் பெட்டிஷன் போகும்போது என்ன கோர்ட்டு தேவைப்பட்டால் இந்த தகவலை யார் தர மறுக்கிறாங்களோ அவர்களை கைது செய்து நீதிமன்றத்துக்கு முன்னாடி நிறுத்தி மொத்தமாக ஸ்டேட் பேங்க்கில் இருக்கிறவங்க இது அடுத்த கேள்வி என்ன வரணும், கண்டெம்ட்டில் எப்பா இது தனிப்பட்ட முடிவா இல்லை கொள்கை முடிவா இல்லை போர்டிலலாம் முடிவு பண்ணி கேட்டிங்களான்னு கேட்பேன். யார் எடுத்த முடிவுன்ற கேள்வி வரும். அப்போ யார் எடுத்த முடிவுன்னு வரும்போது ஸ்டேட் பேங்க் அதிகாரிகள் துண்டை காணும் துணியை காணும்னு கோர்ட்டு முன்னாடி பம்பி நிற்கிற ஒரு காட்சிகள்லாம் நடக்கும். அப்படி என்ன இராணுவ ரகசியம் அதில் இருக்குது? அதெல்லாம் ஓப்பன் சீக்ரெட்டு இல்லை அதெல்லாம் மறைக்கிற சீக்ரெட்டு அப்படிதான் இப்போ ஒரு கேள்வி. அதுதான் ரகசியம் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க. அது ரகசியம் யாருக்கிட்ட எதுக்கு யார்கிட்ட இருந்து மறைக்கிறீங்க? நம்ம ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஒரு நேர்காணல் அவங்க சந்திக்கிறப்ப சொல்லியிருந்தீங்க. அப்போ சொல்லியிருந்தீங்க என்னன்னா, இது பாஜக மட்டும் இல்லை, செகண்ட் பிளேஸில் காங்கிரஸ் இருக்காங்க, அதுக்கப்புறம் நம்ம தமிழகத்தில் பார்த்தோம்னா அதில் திமுகவும் இருக்காங்க. ஸோ இது எல்லா கட்சிகளுக்குமே அப்படியே ஒரு சம்மட்டி அடிங்கிற மாதிரி இதை வச்சு, அதாவதுங்க இந்த ஸ்டேட் பேங்க் இந்த விஷயத்தில் முட்டு கொடுக்கறது வெறும் பாரதிய ஜனதா கட்சி தான் இல்லை மத்திய அரசாங்கம் தான். கோர்ட்டு முன்னாடியே கேட்டுது, என்ன இங்கே பேங்க்கை தொட்டால் அங்கே வலிக்குது, அங்கே தொட்டால் இங்கே வலிக்குது, என்ன நடக்குது உங்களுக்குள்ள அப்படின்ற மாதிரி அப்சர்வேஷன்ஸ்லேயே நிறைய கேள்வியெல்லாம் கேட்டிருந்தாங்க. காங்கிரஸ் கட்சி இதை அரசியல் ஆக்கிக்கிறது. கருப்பு பணம் தான் நிறைய இருக்குல்ல, கருப்பு பணத்தை பண மதிப்பீடு வந்தவுடனே பாரத பிரதமர் ஒரே இதில் ஒழித்து விட்டார், துரத்தி விட்டார், கருப்பு பணமே இல்லைன்னாங்க. இப்போ போதைப் பொருளுக்கு இவ்வளோ கருப்பு பணம் எங்கேருந்து வருது? இந்த ஒரு இது இப்போ நீங்கள் கருப்பணம் பாண்டு சொல்கிறதுனால இப்போ இந்த எலெக்ஷன் பாண்டு அவங்க ஒரு நீக்கக்கூடிய பட்சத்தில் இந்த கருப்பணம் ஏகபோகமாக புழங்க ஆரம்பிச்சிடாது அந்த எலெக்ஷன் வர. கருப்பு பணம்ன்றது ஆண்டாண்டு காலமாக இருக்குது, புரியுதுங்களா? பல வருஷங்களாக இருக்குது. IBC தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியில் பத்திரிகையாளர் கோடீஸ்வரன் அவர்கள் நம்முடைய இணைஞ்சிருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட பேசலாம். சார் வணக்கம். நேயர்களுக்கு வணக்கம். இப்போ இன்னைக்கு உச்சநீதிமன்றம் கொடுத்த அந்த தீர்ப்பு எலக்ட்ரல் பாண்டு சம்பந்தமாக சொல்லியிருக்காங்க. இனியும் காலதாமம் கிடையாது. அப்படி என்ன உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சில பேர் தான் எலக்ட்ரல் பாண்டு தான் அப்படின்னு சொல்கிறீங்க, அது ஏன் இவ்வளோ தாமதம், ஏன் சீக்கிரமாக கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த நீதிமன்றத்தோட இந்த தீர்ப்பை எப்படி சார் பார்க்குறீங்க? கிட்டத்தட்ட இந்த தீர்ப்பானது நம்ம முன்னாடி அந்த ஃபஸ்ட்டு வந்த தீர்ப்பையே பொதுமக்கள் பார்வையில் ஒரு வரவேற்று தான் பேசியிருந்தோம். இது ஒரு அழுத்தமான ஒரு அற உடலை இன்னும் கோர்ட்டு வங்கிக்கு கிட்டத்தட்ட அதற்கு நிகரான ஒரு இது. நாளைக்கு வேலை நேரம் முடியறதுக்குள்ளே அந்த தகவல் இங்கே வரணும். இப்போது உங்கள் மேலே கண்டெம்ட் பெட்டிஷன் நாங்கள் எடுக்கிறதுக்கு எங்களை தள்ளாதீங்க, நாளைக்கு கொடுக்கலன்னா நடக்கிறதே வேறு அப்படின்றத சட்ட ரீதியான வார்த்தைகள் போட்டு கண்ணியத்தோட மரியாதையோட ஒரு கால விடுதை ஒரு நாள் கொடுத்துருக்காங்க, ஒரு நாள் அவகாசம் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு அதே டெட்லைன் அப்படியே இருக்குது. மார்ச் 15ஆம் தேதிக்குள்ளே அவங்க நாளைக்கு கொடுத்துருவாங்க. நாளைக்கு கொடுத்தோன்னா 15ஆம் தேதி வெளிப்படைத்தன்மையோட வெப்சைட்டில் எந்தெந்த கட்சிக்கு எவ்வளோ வந்திருக்கு, எவ்வளோ பாண்டு இருக்குன்னு சொல்லிட்டு வெளிப்படையாக பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் இன்னொன்று ரொம்ப முக்கியமாக சொல்லியிருக்காங்க, என்னென்னா எங்களை தூண்டாதீங்க, கண்டெம்ட் பெட்டிஷன் போடுறதுக்கு தூங்காத, நீங்கள் பண்ணியிருக்க அதாவது இன்னொன்று இதில் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணது ஒரு சீனியர் கவுன்சிலர் ஹரீஷ் சால்வே என்பவர் இந்தியாவில் ஆல்மோஸ்ட் நம்பர் 1 வழக்கறிஞர். அதாவது இவர்கள் எப்படின்னா கோடிக்கணக்கில் சார்ஜ் செய்யக்கூடியவர்கள் ஃபீஸாக. அந்த மாதிரி ஒரு வழக்கறிஞர் மேபி வந்ததுனால ஒரு 5 நபர் நீதியரசர் பெஞ்சுக்கு முன்னாடி, CJM முன்னாடி, அதனால் ஓரளவுக்கு இருந்தது. அப்போவும் வாதம் போகும்போது என்னென்னா டெக்னிக்கல் கிரவுண்ட்ஸை சொல்லி தப்பிக்க பார்க்குறாங்க. அதாவது என்ன வாதம் முன்வைக்கப்படுதுன்னா, எங்களுக்கு ஒரு வங்கி கணக்கு மாதிரி ஒரு நம்பர் இருக்குது, அப்புறம் அந்த வங்கி கணக்குக்குன்னு ஒரு டீட்டெயில்ஸ் இருக்குது, அது வாங்கினவர், அப்புறம் பாண்டுக்குன்னு ஒரு தரவு ஒரு டீட்டெயில்ஸ் இருக்குது. இது ரெண்டும் மேட்ச் பண்ணணும். இது ரெண்டும் எப்படி மேட்ச் பண்ணி கொடுக்கணுமா இல்லை நீங்கள் கொடுத்த தீர்ப்பானது எங்களுக்கு புரியல, ஆனால் நாங்கள் அந்த மேட்ச் பண்ணி கொடுக்குறது எங்களுக்கு 3 மாதம் அப்படின்னும் போது கோர்ட்டு கடுப்பாகி பார்த்துட்டு இந்த மேட்ச் பண்ணுற வேலைலாம் உங்களை சொல்லலை, எது எப்படி இருக்கோ அதை கொடுக்குறது தான் உங்கள் வேலை, மேட்சிங்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், பேசிக்கான தகவலை நீங்கள் கொடுங்க, மிச்சத்தை நாங்கள் பார்த்துக்குறோம், அவங்க கொடுக்குற தகவலை எலெக்ஷன் கமிஷன் 15ஆம் தேதிக்குள்ளே போடணும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி மறுபடியும் ஒரு துணை கேள்வி கேட்குறாங்க. பட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பாண்டு வாங்கினவங்க யார் அப்படிங்கிறத வேணால் நாங்கள் சொல்லிட முடியும், பட் எங்கெங்கே கொடுத்தாங்க அப்படிங்கிறலாம் கொஞ்சம் சிக்கல் இருக்குது. இல்லை, அது அடுத்த கேள்வி. அதான் அந்த டெக்னிக்கல் வரும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, பாண்டு எங்கள் தீர்ப்பானது ஸ்ட்ரைட்டாக இருக்குது, நாங்கள் தீர்ப்பில் ஃபஸ்ட்டு பாண்டு யார் வாங்கினா
அப்படின்றத ஃபஸ்ட்டு கேட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு அதை கொடு, அதுக்கப்புறம் யார் யார்கிட்ட இட்டுன்னு போயிட்டு இருக்குது நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, பாண்டு டீட்டெயில்ஸ் கொடுத்தா போதும், அதில் வந்து எந்த கட்சிக்கு எவ்வளோ போயிருக்கு அப்படின்றதுலாம் இல்லை. அது ஆல்ரெடி ஒரு அளவு வந்து டீட்டெயில்ஸ் வந்திருக்கு, எந்தெந்த கட்சிக்கு எவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லிட்டு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஒரு அஃபிடாவிட் வைத்திருக்கிறாங்க. அதாவது இது அதிமுக, திமுக, காங்கிரஸ், பிஜேபி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கட்சிக்கு ஒரு கணிசமான அமௌண்ட் வந்திருக்கு, அந்த தரவுகள் இருக்குது. இப்போ இந்த அமௌண்ட்டுக்கு கொடுத்தது யாருன்றது தான் வரணும். அதுக்கு தான் பேங்க் என்ன சொல்லுதுன்னா, இதை வந்து சீக்கிரட்டாக வைக்க சொல்லி சொன்னாங்க, அதனால் இதை மேட்ச் பண்ண வேண்டியிருக்கு. எந்த சீக்கிரட்டும் வேணாம், கோர்ட்டு நான் கேட்குறேன் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்லி இதுக்கு மேலே அவங்க இழுக்க மாட்டாங்க. இதுக்கு மேலே இழுத்தாங்கன்னா கண்டெம்ட் பெட்டிஷன் போகும். கண்டெம்ட் பெட்டிஷன் போகும்போது என்ன ஆகுனா, கோர்ட்டு வந்து தேவைப்பட்டால் இந்த தகவலை யார் தர மறுக்கிறாங்களோ அவர்களை கைது செய்து நீதிமன்றத்துக்கு முன்னாடி நிறுத்தி தண்டனை கொடுத்து அதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு ஆணை பிறப்பித்து அந்த தகவல் வாங்க முடியும். அதாவது கோர்ட்டுக்கிட்டேருந்து நீங்கள் ஒரு ஓடலாம் ஒளியலாம், ஆனால் நிரந்தரமாக தப்பிக்க முடியாது. அந்த ஓடுற சீனும் முடிஞ்சு போச்சு, ஒளியிற சீனும் முடிஞ்சு போச்சு. இப்போ இனி இதுக்கப்புறம் கோர்ட்டோட பார்வையிலேருந்து இவங்க எஸ்கேப் ஆக முடியாது. அதனால் ஸ்டேட் பேங்க்கோட மான மரியாதைலாம் நாளைக்கு வந்து அந்த ஒர்க்கிங் ஹவர்ஸ் முடியறதுக்குள்ளே போய் கொடுத்துட்டாங்கன்னா எஞ்சி இருக்கிற அது தப்பும் இல்லைன்னா உச்சநீதிமன்றம் பார்த்து கொண்டு இருக்கிறது. அதுவும் சிஜேயோட தலைமையில் இருக்கக்கூடிய அந்த நீதிமன்றம் பார்த்துக்கிட்டு இருக்கு. அதனால் அது வந்து சுலுவாலாம் இனிமேல்ட்டுலாம் எடுத்துகிட்டு போக முடியாது. அதான் முன்னாள் ஃபினான்ஸ் மினிஸ்டர் கூட பதிவு போட்டிருந்தார், சிதம்பரம் கூட. அதாவது எஞ்சி இருக்கிற மான மரியாதை வந்து காப்பாற்றிக்கணும்னா கோர்ட்டு சொல்லியிருக்கா மாதிரி அந்த நேரத்துக்குள்ளே தந்து உங்கள் இதை மாண்பை காப்பாற்றிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது கிட்டத்தட்ட அதுதான் பொறுப்பு. ஸோ நீங்கள் ஒரு வழக்கறிஞருக்கு தான் இது கேட்குறேன். ஒருவேளை வேறு ஏதாவது சொல்லி அவங்க திரும்ப மறுபடியும் ஏதாவது சால்சாப் சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஏன்னா ஜட்ஜ் சொல்லிட்டாங்க நீதிமன்றத்தில், தம்பி இதுதான் உனக்கு கரெக்டான சான்ஸு, என்ன மறுபடியும் கேள்வி கேட்குற அளவுக்குலாம் வச்சிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவரோட இதில் இருக்குது. பட் இருந்தாலும் சட்டத்தில் உங்களுக்கு தெரியும் நிறைய ஓட்டைகள் அப்படிங்கிறது. அதுதான் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க வந்து ஒரு பெட்டிஷன் வந்து திருப்பி ஃபைல் பண்ணுறாங்க. அதாவது எக்ஸ்டென்ஷன் பெட்டிஷன். நாங்கள் வந்து கோர்ட்டுக்கு தரமாட்டோன்னு சொல்லலை, நீங்கள் கேட்ட அந்த டீட்டெயில்ஸை நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி நாங்கள் மேட்சிங்லாம் பண்ணித்தரோம், அதுக்கு தான் எங்களுக்கு வந்து இந்த ஜூன் வரலாம் அவகாசம் வேணுன்ற மாதிரி அந்த பெட்டிஷன் போட்டதுனால இன்றைக்கி தப்பிச்சாங்க. அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நீ போட்ட பெட்டிஷனை நான் ஏற்றுக்கல, இதோட இந்த ஆட்டம் முடிஞ்சு போச்சு, நான் முன்னாடி சொன்னேன் பாருங்கள் February மாதம் 15 அந்த தேதி பிரகாரம் நீங்கள் வந்து இந்த கோர்ட்டோட ஆர்டரை ஒபே பண்ணணும். கோர்ட்டோட ஆர்டரை ஒபே பண்ணனா நாளைக்கு இருக்குது கச்சேரி, நாளைக்கு கண்டெம்ப்ட்னும் போது சேர்மன் இருப்பார், அதுக்கு மேனேஜிங் டைரக்டர் இருப்பார், போர்டில் மெம்பர்ஸ் இருப்பாங்க. இது எத்தனை பேர் போர்டில் மெம்பர் இருப்பீங்க, எல்லாரையும் சம்மன் பண்ணலாம். கோர்ட்டு நினச்சா உச்ச அதிகாரம் படைத்தது. மொத்தமாக ஸ்டேட் பேங்க்கில் இருக்கிறவங்க இது அடுத்த கேள்வி என்ன வரணும், கண்டெம்ப்டில் எப்பா இது தனிப்பட்ட முடிவா இல்லை கொள்கை முடிவா இல்லை போர்டிலலாம் முடிவு பண்ணி கேட்டிங்களான்னு கேட்பாங்க. யார் எடுத்த முடிவுன்ற கேள்வி வரும். அப்போ யார் எடுத்த முடிவுன்னு வரும்போது ஸ்டேட் பேங்க் அதிகாரிகள் துண்டை காணும் துணியை காணும்னு கோர்ட்டு முன்னாடி பம்பி நிற்கிற ஒரு காட்சிகள்லாம் நடக்கும். அப்போ அவர் என்ன பண்ண முடியும், அப்போ பூனை வெளியே வந்துவிடும். உனக்கு வந்து ஒரு வங்கி டீட்டெயில்ஸு தனிநபர் வெளியில் கொடுக்கக்கூடாது, இது பொதுமக்கள் சம்பந்தமான வழக்கு. உச்சநீதிமன்றம் 4 வருடம் இதை வந்து விசாரித்து தீர ஆராய்ஞ்சு போன மாதமே இது வழக்கானது முடிவு செய்து விட்டது, பைசல் செய்விட்டது. உங்ககிட்ட இருக்கிறது உங்கள் கம்ப்யூட்டரில் இருக்கிறத எடுத்து ஒரு கவரில் பிரிண்ட் அவுட்டு போட்டு கோர்ட்டுக்கிட்ட கொடுக்கணும். அப்படி என்ன இராணுவ ரகசியம் அதில் இருக்குது? அதுனா ஓப்பன் சீக்ரெட்டு இல்லை அதுனா மறைக்கிற சீக்ரெட்டு அப்படின்றதான் இப்போ ஒரு கேள்வி. அதுதான் ரகசியம் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க. அது ரகசியம் வந்து யார்கிட்ட யார்கிட்ட இருந்து மறைக்கிறீங்க? இப்போ உச்ச நீதிமன்றமானது அமெரிக்கா உச்ச நீதிமன்றம் கிடையாது, இல்லை பாகிஸ்தான் உளவாளிகள் கிடையாது, இந்திய திருநாட்டினுடைய மாண்புமிகு உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம். அந்த உச்ச நீதிமன்றம் ஒரு தகவலை பொதுமக்களுக்காக கேட்குது. இப்போ உச்ச நீதிமன்றத்துக்கு முன்னாடி இந்த தகவல் வர்றதுனால உச்சநீதி அரசர்களுக்கு ஏதோ வந்து அகவிலைப்படி கூட போகுது, அவங்களுக்கு வந்து ஒரு காருக்கு பதிலாக 4லேருந்து இன்னொரு காரு, 2 பங்களா ஒன்று எக்ஸ்ட்ரா தங்கிக்கலாம், வேலைக்கு செய்கிறது எதனா வரப்போகுதா? அவங்களுக்கு நீதி வழங்குகிற வேலையில் இருக்கிறாங்க, இது விசாரிக்கிறாங்க. பார்க்கும்போது மக்களோட அடிப்படை உரிமையை வந்து இது மீறுது. தகவல் உரிமை அடிப்படை சட்டத்தில் வந்து ஒரு மக்களுக்கு அடிப்படையான தகவல் வந்து தரணுன்றது சட்டமானது, இந்த நாட்டினுடைய சட்டம். அந்த சட்டத்தை வந்து நீங்கள் நாசம் பண்ணுற அளவுக்கு ஒரு திட்டத்தை போட்டு ஒரு சட்டத்தை நீங்கள் வேணுன்ற அளவுக்கு வளைச்சிருக்கீங்க. அதனால் முதல்ல நீங்கள் போட்ட சட்டத்தை உடைச்சாங்க, அதுக்கப்புறம் இப்போ திட்டத்தை கேள்வி கேட்குறாங்க. இந்த திட்டத்தை கேள்வி கேட்டும்போது அதில் உண்மைத்தன்மை என்னவோ அதை என்கிட்ட சொல்லுன்னு கேட்குறாங்க. அப்போ நீங்கள் யார்கிட்டமே சொல்ல மாட்டீங்க அப்படின்னா இந்த வழக்கானது நீடிக்க பாரதிய ஜனதா கட்சிக்கு இது மிகப்பெரிய ஒரு நெருக்கடியாக மாறிவிடும். இது பாரதிய ஜனதா கட்சிக்கு மட்டும்தான் நெருக்கடி இருக்கும். ஏன்னா அவங்க நம்ம ஏற்கனவே இதுக்கு முன்னாடி வந்து ஒரு நேர்காணல் அவங்க வந்து சந்திக்கிறப்ப சொல்லியிருந்தீங்க. அப்போ சொல்லியிருந்தீங்க என்னென்னா, இது பாஜக மட்டும் இல்லை, செகண்ட் பிளேஸில் காங்கிரஸ் இருக்காங்க, அதுக்கப்புறம் நம்ம தமிழகத்தில் பார்த்தோமேனா அதில் திமுகவும் இருக்காங்க. ஸோ இது எல்லா கட்சிகளுக்குமே அப்படியே ஒரு
சம்மட்டி அடிங்கிற மாதிரி இதை வச்சு அதாவது நினைச்சுக்கலாமா? இந்த ஸ்டேட் பேங்க் இந்த விஷயத்துல முட்டு கொடுக்கறது வெறும் பாரதிய ஜனதா கட்சி ஒண்டி தான், ஓகே. இல்ல மத்திய அரசாங்கம் தான். கோர்ட் முன்னாடியே கேட்டது, என்ன இங்க பேங்க் தொட்டா அங்க வலிக்குது, அங்க தொட்டா இங்க வலிக்குது, என்ன நடக்குது உங்களுக்குள்ள அப்படின்ற மாதிரி அப்சர்வேஷன்ஸ்ல நிறைய கேள்வி எல்லாம் கேட்டிருந்தாங்க. காங்கிரஸ் கட்சி வந்து இதை வந்து அரசியல் ஆக்கிக்கிறது. கோர்ட்டு கேட்டால் கொடுங்கப்பா அப்படின்னு தான் கோர்ட்டு சொல்லுது. அதே மாதிரி அதிமுக இது என்னமோ பாண்டுன்றாங்க, அதுன்றாங்க, இதுன்றாங்கன்றாங்க, எனக்கு அந்த எதுவுமே போர்வையில தான் தெரியாது. இருக்கிறாங்க. திமுக கொஞ்சம் வசதியான கட்சி, ஆமா. அவங்களுக்கு வந்திருக்கு, அதனால அவங்க காங்கிரஸோட சேர்ந்து அமைதியாக இருக்கிறார்கள். மற்றபடி திரிணாமுல் காங்கிரஸ் வாங்கியிருக்கிறாங்க, சமாஜ்வாடிக்கு போயிருக்கும், எல்லா கட்சிக்குமே போயிருக்கு, பரவாயில்ல. அப்போ எல்லா கட்சிகளுமே அமைதி காத்துட்டு இருக்குது. எந்த கட்சியும் வந்து ஸ்டேட் பேங்க்குக்கு வந்து முட்டு கொடுக்கவில்லை. ஸ்டேட் பேங்க்கை வந்து நான் சொல்கிறத நீங்கள் கேட்கணும், ஏன்னா நீங்கள் வந்து மத்திய ஃபினான்ஸ் துறை கீழே வரீங்க அப்படின்ற அந்த முடிவுனால தான் வந்து இந்த காலதாமதமாகுது. அதனால் இது வந்து அம்மையார் நிர்மலா சீதாராமனுக்கும் இது வந்து ஒரு ஒரு தலைவலியான ஒரு விஷயம் தான். அதாவது உண்மையை மறைப்பது அப்படின்றது எதற்காக மறைக்கணுன்ற அந்த அடிப்படை கேள்வி இருக்குது. அதுக்கு இன்னி வரல விடையே வரல. இது 10,000 கோடி ரூபா சம்மந்தப்பட்டது, கட்சிகளுக்கு தான் போச்சு, வெளிநாட்டுக்கு போகல, போதைப் பொருள் வாங்க போகல, பணம் மோசடி பண்ணலை, இடத்த மடக்கி வாங்கலை, ஊழல் பண்ணலை, எதுவும் பண்ணலை. ஆனால் இதை வெளியில் சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன வலிக்குது? ஏன் அந்த வாயிலிருந்து அந்த தகவல் வரமாட்டேங்குது? அதை ஏன் வந்து கோர்ட்டு கேட்குதுங்க? கோர்ட்டுன்றது அதுதான் கவர்மெண்ட் பாடி, ஒரு ஜுடிஷியல் பாடி, அது உச்சகட்ட அதிகாரம் படைத்தது. நீங்கள் கோர்ட்டுக்கிட்டேருந்து மறைக்கிறீங்கன்னா அப்போ பொதுமக்கள் கிட்டேருந்து நீங்கள் என்னென்னலாம் மறைப்பீங்க? இதெல்லாம் இப்போது கரோனா காலம் பார்த்தோம். நீங்கள் சொன்னது தானே தரவு, இவ்வளோ பேர் இறந்துட்டாங்கன்னு நீங்கள் சொல்கிறது தான் தரவு. அப்போவும் கோர்ட் ஒரு சில நேரத்தில் சுயமோட்டோ பெட்டிஷன்லாம் எடுத்து பண்ணுச்சு. ஆனால் கோர்ட்டில் வந்து இவ்வளோ பேர் செத்துட்டாங்க, இவ்வளோ பேருக்கு கொடுக்க முடியும் காம்பன்சேஷன், இவ்வளோ பேர் கொடுக்க முடியாதுன்ற மாதிரிலாம் பார்த்தது. அப்புறம் சரி ஓகே, இதில் அரசாங்கம் என்ன பெருசாக பண்ண முடியும், இதில் மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, கொரோனா வந்தது கண்ணெதிரில் பார்த்தோம், மக்கள் பாதிக்கப்பட்டது பார்த்தோம், ஒரு சிலர் செத்து இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அந்த வழக்கானது முடிவு வந்து கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். இது எண்ணிக்கை சொல்லணும், நீங்கள் எவ்வளோ பாண்டு வந்துச்சு, எந்தெந்த கட்சிக்கு போச்சு, அவ்வளோதான். கேட்ட கேள்விக்கு இதுவரையிலும் பதில் தராமல் ஒரு உயரிய வங்கி இந்திய திருநாட்டில் இருந்துக்கிட்டு இந்த மாதிரி அலிசாட்டியம் பண்ணுறது வந்து ஒரு ஜனநாயகத்துக்கு அழகு இல்லை. இப்போ நீதிமன்றம் உத்தரவு கொடுத்துட்டாங்க, நாளைக்கு வரைக்கும் தான் உங்களுக்கு டெட்லைன் கரெக்டானது அப்படின்னு சொல்றாங்க. இதன் பிறகு அவங்க சமர்ப்பிச்ச பிறகு என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் வர்றதுக்கான ஏதாவது வாய்ப்பு இருக்கா சார்? இனிமேல் கரெக்டாக எடுப்பா, கரப்ஷன் இருக்காது, எந்த கட்சியுமே யாருக்குமே கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம இதை சொல்லிட முடியுமா? இல்லை, அதாவது அந்த மாதிரி கேரண்டியெல்லாம் யாருக்கும் கொடுக்க முடியாது. என்னன்னா பாண்டாக வாங்க முடியாது காசு. இப்போ பழைய காலத்தில் எப்படி வாங்கிட்டு இருந்தாங்களோ அந்த மாதிரி வாங்குவாங்க. இப்போ இந்த பாண்டோட நோக்கம் என்னென்னா, அது வந்து ஒரு 3 சரத்துக்களை வந்து மாற்றினாங்க. அதாவது இன்கம் டேக்ஸ் ஆக்டில் ஒரு சில சரத்துக்கள் மாற்றினாங்க, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்டில் ஒரு சில அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்தாங்க, கம்பெனிஸ் ஆக்டில் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 3 ஆக்டையும் எதுக்கு அவங்க மாற்றினாங்கன்னா, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்டில் வந்துட்டு யார் வாங்குகிறோம், யார் கொடுக்குறாங்க அப்படின்றத சீக்கிரட்டாக வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு செக்ஷன். அப்போ அது வந்து அதனால தான் அந்த தகவல் வந்து வெளில சொல்ல வேணான்ற அந்த சீக்கிரசி. கம்பெனி ஆக்டை பொறுத்தவரை என்னென்னா, ஒரு கம்பெனி நஷ்டத்தில் இருந்தாலும் சரி, திவாலாகிற நிலைமையில் இருந்தாலும் தானம் தர்மம் பண்ணலாம் அப்படின்னு அது ஒரு பண்ணாங்க. முன்னாடி எப்படின்னா, ஒரு கம்பெனி லாபத்தில் இருந்தால் ஒண்டி தான் நீ ஏன் நஷ்டத்தில் இருக்க, நீ எப்படி இன்னொருத்தனுக்கு டொனேஷன் கொடுப்ப, நீ லாபத்தில் இருந்தால் ஒண்டி தான் நீ காசு கொடுக்கணுன்ற மாதிரி ஒரு சட்டம் இருந்தது. அது கூட பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு அமௌண்ட்டுக்கு மேலே கொடுக்கக்கூடாதுன்னு இருந்தது. ஒரு 7 விழுக்காடு, அதாவது ஒருத்தவங்களோட ப்ராஃபிட்ஸ்லேருந்து ஒரு 7 விழுக்காடு, இல்லை அதிகபட்சம் ஒரு 9 விழுக்காடு கூட்டி கழிச்சு டேக்ஸ் எல்லாம் பார்த்தா அந்த மாதிரி ஒரு சீலிங் வச்சுருந்தாங்க. அந்த சீலிங்கே உடைத்து எரிந்து விட்டார்கள். அப்போ யாருக்கு வேணால் எவ்வளோ வேணால் கொடுக்கலாம். வாங்குகிற கட்சிக்கு கொடுக்குற அந்த நபர் பிடிச்சிருக்கணும், இல்லை அதுக்கு முன்னாடி அமலாக்கத்துறையோ இல்லை இன்கம் டேக்ஸ் துறையோ அவங்கள பிடிச்சிருக்கணும். அவங்கள பிடிச்சிருந்தாங்கன்னா ரெய்டு கீடு போகும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, எந்த கட்சியால் அதிகமாக பாதிக்கப்படுறாங்களோ அந்த கட்சிக்கு காசை கொடுக்குறாங்க. இதை தான் போன நீதிமன்றத்தில் போன தீர்ப்புகளுக்கு அப்சர்வேஷனில் இது என்ன பார்க்குற, எல்லா இடத்துலையும் ஆளுகின்ற கட்சிக்கே காசு அதிகமாக வந்துருக்குது. மாநிலத்திலையும் ஆளுகின்ற அரசுக்கு வருது, மத்தியிலும் ஆளுகின்ற அரசுக்கு வருது. இது பொதுவான ஒரு விஷயம் தானே நீங்கள் சொன்னீங்க, எல்லா கட்சிக்கும் கொடுத்துருக்கிற மாதிரி. இது லெவல் பிளேயிங் ஃபீல்டாக இல்லையா? இது வந்து சமதளத்தில் இல்லையே. ஆட்சியிலையும் அதிகாரத்தில் இருக்கவங்களுக்கும் அதிகமான காசு போயிருக்கு, மற்ற கட்சிகளுக்கு சொற்ப காசுகள் போயிருக்கு. இது எப்படி ஜனநாயகமாகும், இது எப்படி வந்து சமதளமாகும், இதை புரிஞ்சிக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த முறையே வந்து அரசியல் சாசனத்துக்கு எதிரானது, இல்லீகல்னாங்க. இது வந்து ஒரு இனிமேல்ட்டு அதை செய்தால் அது குற்றம், அதை செய்யக்கூடாது, அது வேலிடிட்டி போயிடுச்சு. ஓகே, இனிமேல் எலெக்ஷன் பாண்ட் எடுத்தால் அதனால இப்போ அந்த பாண்டில் வர முடியாது. மேபி இவங்க காசாக வாங்கிக்குவாங்க, பழைய முறை இப்படி காசு வாங்கிக்குவாங்க. இன்னொன்று கருப்பு பணம் தான் நிறைய இருக்குல்ல. கருப்பு பணத்தை பண மதிப்பீடு வந்தோடனே பாரத பிரதமர் ஒரே இதில் ஒழித்து விட்டார், துரத்தி விட்டார், கருப்பு பணமே இல்லைன்னாங்க. இப்போ போதைப் பொருளுக்கு இவ்வளோ கருப்பு பணம் எங்கேருந்து வருது? இது இந்த ஒரு இது இப்போ நீங்கள் கருப்பணம் பாண்டு சொல்கிறதுனால இப்போ இந்த எலெக்ஷன் பாண்டு அவங்க ஒரு நீக்கக்கூடிய பட்சத்தில் இந்த கருப்பணம் ஏகபோகமாக புழங்க ஆரம்பிச்சிடாது அந்த எலெக்ஷன் வர. கருப்பு பணம்ன்றது ஆண்டாண்டு காலமாக இருக்குது. ஓகே, புரியுங்களா?
பல வருஷங்களா இருக்குது. ஓகே, பாரதிய ஜனதா கட்சி வந்ததுனாலயோ காங்கிரஸ் வந்ததுனாலயோ அதெல்லாம் வந்து ஒழிக்க முடியுன்ற மாதிரிலாம் நான் அதை பார்க்கல. தலைவர்கள் சுத்தமாக இருக்க வேண்டும், யோகிதர்களாக இருக்க வேண்டும். அது மாதிரி ஆட்கள் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி கருப்பு பணம் லஞ்சம் லாவணியெல்லாம் இருக்காது. எதிர்கட்சியில் லஞ்சம் குற்றச்சாலின்னு இருக்குது, வழக்கு நீதிமன்றத்தில் இருக்குது, நிலுவையில் இருக்குது. அங்கே இருக்கும்போது அவரை பற்றி விமர்சனம் பண்ணுறது, இங்கே வந்துட்டால் அவர் மீது ரைடு கூட விடுறதில்ல, வழக்கையே விசாரிக்கிறதில்ல. அந்த மாதிரி ஒரு மட்டமான மலிவான அரசியல் தானே இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம கருப்பு பணத்தை ஒழிக்கிறதுன்றது அது காந்தியடிகள் போல், இல்லை நேரு போன்ற, இல்லை உங்களுக்கு வந்து சுபாஷ் சந்திர போஸ் போன்ற அந்த தலைமை, அந்த மாதிரி காமராஜர் போல் அந்த மாதிரி தலைவர்கள் இருந்தால் நம்ம அதை பற்றி பேசலாம். இப்படி இருக்கிற தலைவர்களை வைத்து இன்றைக்கி இருக்கிற காங்கிரஸ் கட்சியையோ இல்லை இன்றைக்கி இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியோ இல்லை உதாரணத்துக்கு திமுகவையோ இல்லை ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளானே தண்டனை பெற்ற அண்ணா திமுகவையோ வைத்துக்கொண்டு நம்ம கருப்பு பணம் ஒழிப்புன்னு பற்றி பேசுறது நேரம் வேஸ்ட். ஓகே சார். இப்போ இந்த எலக்ட்ரல் பாண்டால பாதிக்கப்படுறது பாஜக மட்டும்தான். அதனால இப்போ இன்னைக்கு இந்த சூழ்நிலையில் பாஜக மட்டும், ஏன்னா அவங்க தான் அதிகமான காசு வாங்கியிருக்கிறாங்க. லயன் ஷேர், அதாவது ஒரு பாதி விழுக்காடுக்கு மேலே அவங்களுக்கு தான் போயிருக்கு. அவங்க தான் அரசாங்கத்தில் இருக்காங்க, அவங்க தான் இதை காலதாமதம் பண்ணாங்க. அரசாங்கமே முன் வந்து இப்போது யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் இருக்குது, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்குது. இந்த 2 நிறுவனமும் வந்து மத்திய அரசினோட கட்டுப்பாட்டில் இருக்குது. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவையாச்சும் நீங்கள் ரொம்ப கண்ட்ரோல் பண்ண முடியாது. பட் யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் வந்து அம்மையார் நிர்மலா சீதாராமன் கீழே இருக்கிறது. யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஃபினான்ஸு பேங்க்குக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சு தகவலை கேட்கலாம். டேய், கோர்ட்டில் கேஸ் இருக்குது, நீ பாட்டுன்னு கொடுக்க மாட்டேன் கெடுக்க மாட்டேன்னு நான் கேட்குறேன். மத்திய அரசு ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி கேட்குறேன், தரவுகளை கூட வாங்கி கூட கோர்ட்டுக்கு இவங்களே சமர்ப்பிக்கலாம். இவங்களும் அந்த கேஸில் வந்து ஒன் ஆஃப் த பார்ட்டி, இவங்களும் வந்து அந்த கேஸில் வழக்காடு மன்றத்தில் போகிறாங்க வராங்க, அதாவது அந்த துறை சார்ந்தவர்கள் அதை பார்க்குறாங்க என்ன ஏதுன்னு. அப்போ இவங்களும் அதில் ஒரு இம்ப்ளீட் பண்ணிவிட்டு தங்களைத்தானே இணைத்து கொண்டு அவங்க அதில் போயிட்டு வந்து சப்மிட் பண்ணியிருக்கலாம், ஒரு அடிஷ்னல் அஃபிடாவிட்டை வைத்து வைக்கலாம். ஆனால் பிரச்சனை என்னென்னா மறைக்கிறதே இவங்க தான் கோர்ட்டுக்கிட்ட சொல்லி இந்த தகவலை மறைக்கிறாங்கன்றது தான் கசியப்படுற செய்தி, இல்லை எதிர்கட்சிகளோட குற்றச்சாட்டு. அப்படி இருக்கும்போது திருடர்களுக்கு தேல் கூட்டியது போல் கத்தவும் முடியல, வைத்தியத்துக்கும் போக முடியல, அப்படியே அமைதியாக இருக்கிறாங்க. ஓகே சார், நிகழ்ச்சியிலிருந்து உங்களை நேரத்தோடு உங்களை கருத்துக்களை வழங்கி மிக்க நன்றி சார். கலக்கலான ஹாஸ்பிட்டல் டிராமா ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல்ஸ் ஹார்ட் பீட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். மக்கள் வெள்ளத்தில் முதந்த IJK மாநில மாநாடு டாக்டர் பாரிவேந்தர் டாக்டர் ரவி பச்சமுத்துவின் நெஞ்சார்ந்த நன்றி. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.